டிக்கெட் டு ஃபினாலேல நம்ம என்ன நினைச்சோமோ அது நடந்திருக்கு. பிக் பாஸே இந்த முதல் ப்ரோமோல ஒரு தரமான க்ளூ குடுத்திருக்காப்ல. நானே அத சரியா கவனிக்கல. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கீழ போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் போயிட்டு ப்ரோமோவ திரும்ப ரீசெக் பண்ணி பார்த்தா, உள்ள ஒரு ஹிடன் டீடைல் இருக்கு. சோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். டிடிஎஃப்ல யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது இப்பவே நமக்கு கிளியரா புரியுது. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்றீங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம டைரக்ட்டா சம்பவத்துக்குள்ள போலாம். முதல் ப்ரோமோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடியே ரிவ்யூ பண்ணி போட்டிருப்போம். பூர்ணிமாலாம் கதர்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க தோத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி உண்மையாவே அதுக்கேத்த மாதிரி தோத்துருக்காங்க போல. நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். தினேஷோட டீம் இந்த இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. இதுல காமெடி என்ன தெரியுமா? இந்த பாயிண்ட்ஸ் இவங்க பிரிச்சு கொடுத்தது தான். எங்கடா ப்ரோமோல இது இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த ப்ரோமோவுடைய லாஸ்ட் ஷாட் பாருங்க. இவங்க ஜெயிச்சதுக்கான காயின்ஸ் பிக் பாஸ் அனுப்புவார் இல்லையா ஒரு பிளேட்ல, அதுல கிளியரா போட்டிருப்பாங்க. முதல்ல ரவீனா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த 5 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ரெண்டாவதா மணி இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு 4 பாயிண்ட்ஸ். மூணாவதா விஷ்ணு இருக்காப்ல. அவர் 3 பாயிண்ட் வாங்கிட்டாரு. அவர் 3 பாயிண்ட் வாங்கிட்டாரு. சோ அவர் தான் கண்டிப்பா டிடிஎஃப் டாஸ்க் உடைய வின்னர். அது கிளியரா புரியுது. நாலாவதா தினேஷ் இருக்காப்ல. சோ இந்த டீம்ல இருக்க எல்லாருக்குமே 5, 4, 3, 2 அப்படின்னு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. மாயாவோட டீம்ல மாயா கடைசி வரையும் ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு லாஸ்டா ஒரு பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இது கொடுத்தாலும் அவங்களுக்கு உபயோகம் இல்ல. சோ இந்த இடத்துல விஷ்ணு 3 பாயிண்ட் வாங்கினதுனால ஏற்கனவே 7 பாயிண்ட் இப்ப 10 பாயிண்ட் அடிச்சிட்டாப்ல. சோ கிளியராவே விஷ்ணு தான் இந்த இடத்துல டிடிஎஃப் டாஸ்க் உடைய வின்னர். இந்த க்ளூவை எத்தனை பேர் நோட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் கீழே போட்டுருந்தாரு. உண்மையிலேயே அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். விஷ்ணு இந்த இடத்துல ஜெயிச்சிட்டாப்ல. இன்னைக்கு ராத்திரி பூர்ணிமா எப்படி கதற போறாங்க அப்படின்னு தெரியல. நேத்தே பயங்கரமா கதறினாங்க. பூர்ணிமா ஜெயிச்சா மாயாக்கு பிடிக்கல, மாயா ஜெயிச்சா பூர்ணிமாக்கு பிடிக்கல, இவங்க 2 பேர் ஜெயிச்சா நிக்சனுக்கு பிடிக்கல. இந்த அழகுல இருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப். இதுல வேற இன்னைக்கு விஷ்ணு ஜெயிச்சிட்டாப்ல. எந்த மாதிரி இன்னைக்கு ஓட்ட போறாங்க அப்படின்னு தெரியல. அடுத்த கொஞ்ச நேரம் ஃபுல்லா சோஷியல் மீடியால இதான் ட்ரெண்ட் ஆக போகுது. ஏன்னா விஷ்ணுவை இவங்க அந்த அளவுக்கு படாத பாடுபடுத்தினாங்க. கடைசியில இவங்க பிளான் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒரு ஹிடன் டீடைல் ப்ரோமோல இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் சொன்னாரு. அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ். இதை வச்சுதான் இன்னைக்கு சாயங்காலம் வரையும் பிக் பாஸ் ஓட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாப்ல. பட் ப்ரோமோலயே எடிட்டிங் தப்பா இல்ல வேணும்ட்டே வச்சாங்களா அப்படின்னு தெரியல. இப்பவே யார் வின்னர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? இதுக்கு மேல பாக்கிறதுக்கு சுவாரஸ்யம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷ்ணு ஜெயிக்கிறது ஓகே. ஜெயிச்சதுக்கு அப்புறம் மாயா பூர்ணிமாவோட ரியாக்ஷன் பாக்குறதுக்கு உண்மையிலேயே சுவாரஸ்யமா இருக்கும். அப்படியே வயிறு எரியும்னு வச்சுக்கோங்களேன். நிக்சன்லாம் அவ்வளவுதான், வாங்கடா லக்ல ஜெயிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவாப்ல. அவரு ஜெயிச்சா அது உழைப்பு, மத்தவங்க ஜெயிச்சா லக் அவருக்கு. சோ என்ன ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பூர்ணிமா டாஸ்க்லயே கதர்னாங்க, இது அன்ஃபேர் டாஸ்க், நாங்க 3 பேர் எப்படி இதை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் ஆடும்போதே சொல்லிட்டு இருந்தாங்க. சோ முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் பலமா கதருவாங்க. சோ என்ன ஆகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரவீனா 5 பாயிண்ட் ஏற்கனவே 2 பாயிண்ட் வச்சிருந்ததுனால இப்ப 7 பாயிண்ட் வந்திருக்கும். மணி வந்து 4 பாயிண்ட் ஜெயிச்சிருக்காப்ல. ஏற்கனவே அவர்கிட்ட 2 பாயிண்ட் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப 6 பாயிண்ட். விஷ்ணு கிட்ட ஏற்கனவே 7 இருந்தது. இப்ப 3 பாயிண்ட் அப்படிங்கறதுனால 10 பாயிண்ட். தினேஷ் ஏற்கனவே 2 வச்சிருந்தாரு. இப்ப 2. சோ அவருக்கு 4. மாயா கிட்ட ஏற்கனவே 2 3 இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 1 ஆட் ஆயிருக்கு. சோ இதுல கிளியராவே இந்த இடத்துல விஷ்ணு ஜெயிச்சிட்டாப்ல. இத பத்தி உங்களோட ஒபினியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புள்ளி கேங் இத நினைச்சு என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.